வணக்கம். வேல் விருத்தம் 4ஆம் பாடல். இப்பாடலில் வேலாயுதம் எப்படி உலகத்தை எல்லாம் ஆட்டி வைக்கிறது அப்படின்னு பாடியிருக்கார். கந்தர் அலங்காரத்தில் சொல்லியிருப்பார் அருணகிரியார். செங்கையில் வேர் கூரணியிட்டு அணுவாகி கிரௌஞ்சம் குலைந்து. அவனுடைய செங்கையில் வேல் என்ன பண்ணுத்தான், ஒரு அணுகுண்டு போல் சகல பிரபஞ்சத்தையும் அழிக்க வல்லது. அவனுடைய செங்கையில் வேல் அணுகுண்டு போல் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லியிருப்பார். இங்கே இந்த வேலின் வீச்சம், அதன் ஆற்றல், அதன் வேகம் எப்படி செயல்படுகிறது அப்படின்னு இந்த பாட்டில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். உலகமே எப்படி செயல்படுகிறது அப்படின்னு சொல்லியிருப்பார். அண்டர் உலகம் சுழல தெய்வலோகம் சுழற்சி அடைகிறது. அண்டர் உலகம் அப்படின்னா இந்த முருகனுடைய வேல் வீச்சு, அதனுடைய வேகம் எப்படின்னா, தேவ உலகம் சுழல்கிறது. முதல்ல தேவர் உலகத்தை இழுத்துறாரு. அப்புறம் எண் திசைகளும் சுழல 8 திசைகளும் சுழல்கிறது. இந்த பாடலை படித்தாதான் உங்களுக்கு அது புரியும். அங்கியும் உடன் சுழலவே. அங்கி என்றால் அக்னி. அக்னியும் கூடவே சுத்தனான். அவன் எல்லாத்தையும் சாம்பலாக்குறவன். அக்னி எல்லாத்தையும் எரித்து சாம்பலாக்கும் தீ, அதுவும் கூடவே சுத்துறது. அது இல்லாமல் அலைகடல்களும் சுழல, கடல்களும் சுழலுதான். அவுணர் உயிரும் சுழல. இதெல்லாம் சுழலும்போது என்னாச்சு? அவுணர்னா யாரு? அரக்கர்கள். அரக்கர்களும் உயிர் பயத்தால் சுற்றி சுழலுகிறார்கள். அலறி அலறி சுற்றி சுழல்கிறார்கள் அப்படி சொல்றாரு. அகில தலமும் சுழலவே. அகிலம் என்பது உலகம், தலமும் சுழலவே. எல்லாமே பிரபஞ்சமே எல்லாம் சுற்றுதுப்பா. அப்போ சூரியன் சந்திரன் மட்டும் விதிவிலக்கா? மண்டலம் நிறைந்த ரவி. ரவி என்றால் சூரியன். சதகோடி மதி. மதி என்றால் சந்திரன். உதிரம் மான பிறங்க அணியும். மண்டலம் நிறைந்த ரவி, அந்த சூரிய மண்டலத்தில் இருக்கிற சதகோடி மதி, கோடி சூரியன்களும் கோடி சந்திரர்களும் உதிர்ந்து போதான். எதனால்? மானப்பிறங்க அணியும். அந்த போர் முரசு கொட்டுறது இல்லையா, அந்த சப்தம், அந்த சப்தத்தை கேட்டு கிடுக்கிடுக்கிடுக்குன்னு பலன்னு உதுறது. மணி ஒலியினால் சகல தலமும் மருள. இந்த வேலில் மணியெல்லாம் இருக்கலாம் சில, அந்த மணி வேல் வீச்சில் அந்த மணி சப்தம், அந்த ஒலியினால் சகல தலமும் மருள. மருளனா மருட்சி அடைகிறது, மருண்டு போகிறது. இப்படியா சொல்றார். சிரம வகை வகையினில் சுழலும் வேல். சிரம வகை, இது எந்த வகை என்று புரிந்து கொள்ள முடியாத பல வகைகளில் உலகையே மிரட்டுவது போல். எந்த வகைன்னு தெரியாம பல வகைகள் உலகையை மிரட்டுகிறதாம் இந்த வேல், சுழலும் வேல் அப்படின்னு சொல்றார். ரொம்ப அழகா இந்த படம். இது யாருடைய வேல்? இந்த வேல் யாருடையது? முருகன் கைவேல். அந்த வேல் எப்படி சுழலுகிறது? இப்படியாக சுழன்று அனைவரையும் தாக்குகிறது, பிரபஞ்சத்தையே தாக்குகிறது, மிரட்டுகிறது அப்படிங்கிறார். எப்படியெல்லாம் நம்ம வார்த்தைகளை போட்டால் அந்த வேலோட செயல்பாடு மக்களுக்கு புரியும், அப்படி போடுறார். அது ரொம்ப அழகா இருக்கு. அகிலதலமும் சுழல மண்டலம் நிறைந்த ரவி 100 கோடி மதி உதிர மான பிறங்கி அணியும். இது வரைக்கும் முதல் பத்தி பார்த்தோம். இந்த வேலின் ஆற்றல் இப்படியாக சுழல்கிறது அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த பத்தி தண்டமும் கொடிய பாசமுடனும் கரிய சந்தமுடனும் பிறைகள் போல். யார் இப்படி தண்டம் கொடிய பாசம்லாம் வச்சிருப்பாங்க? பாசக்கயிறு வச்சிருக்கோம் யாரு? கரிய சந்தமுடன். கருமேனியன், பார்க்கவே பிடிக்காது அப்படி ஒரு கருமேனியன். அவனுடைய முகம் எப்படி இருக்கு? சகிக்க முடியாது. பிறைகள் போல் தந்தமா. பிறைகள்னா என்னது? சந்திரப்பிறை பார்த்துருக்கீங்களா? வளைந்த கோரப்பற்கள்,
தழலும் கணும். அவன் கண்ணு இருக்க கண்ணு நெருப்பு குழி மாதிரி அப்படியே செவச்செவன்னு விகாரமான முகம். தண்டமுடன் கொடிய பாசக்கயிறுடன் கரிய நிறத்துடன் கோரப் பற்களுடன் நெருப்பை உமிழும் கண்களுடன் சிவந்த கண்களுடன் தன் புறம் வரும் சமணையான். எருமக்கடா மேல வரும் கூற்றுவன். அவனை கண்டு குலையும் பொழுதில் அவனை பார்த்த மாத்திரத்திலேயே நெஞ்செல்லாம் குலைஞ்சு போகிறது, பயம் வந்துடுது, நடுங்கிறது. அப்போ என்ன ஆகும்? அஞ்சல் என மென் சரண கஞ்சம். பயப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு யார் வர்றது? என மென் சரண கஞ்சம் உதவும் கருணைவேல். தன்னுடைய மிருதுவான தாமரை திருவடிகளை தந்தருளும் கருணாமூர்த்தியே. கந்தன் முருகன் குமரன் என்பவனும் வன்குறவர் தம் புதல்வி காட்டுக்குறவர் பெற்ற மகளின் கணவனின் வலிமையான கையில் விளங்கும் வேல் இது அப்படின்னு சொல்கிறார். இதை விட இன்னொரு பாடல் சிறப்பாக இருக்கும். பாம்பன் சுவாமிகள், இது சுப்பிரமணிய விருத்தம் தான். இதில் அவர் சொல்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பாடல் படிக்கிறதே அவ்வளோ படிக்கிறதுக்கு இப்படியெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இது ஒரு எடுத்துக்காட்டு. கண்ணேறு வராது, பிணியொன்று சேராது, கவலைப்படாது, நெஞ்சம் கலியாது சலியாது, நலியாது மெலியாது, களியென்று பேயடாது, விண்ணேறு மணுகாது, கண்ம வினை தொடராது, விஷமச்சுரம் வராது, வெய்ய பூதம் பில்லி வஞ்சனை தொடரா, விஷம் பரவு செந்து மடரா, எந்நேறு சனனங்கள் கிடையாது. அப்புறம் கால பயம் எல்லளவுமே இராது. கால பயம் எல்லளவுமே இராது. அதனால தான் இந்த பாடல் கொடுத்துருக்கேன். இவ்வேழைக்கு இறங்கி தெய்வம் உனை அல்லாமல், இவ்வேழைக்கு இறங்கி அருள் தெய்வம் உனை அல்லாமல் இன்னுமொரு தெய்வம் உண்டோ? உனை அல்லாமல் இன்னுமொரு தெய்வம் உண்டோ? தண்ணீர் கங்கை மலை மங்கையருள் தங்கமே சரச கோபாலன் மருகா, சதுர மறைகளே தந்த பரம குருவாய் வந்த சரவண பவ ஆனந்தனே. என்ன அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. கண்ணேறு வராதுன்னா என்னது? கண் திருஷ்டியே வராதான். இந்த முருகனுடைய திருமேனியை பார்த்து அவனுடைய வேலை பார்த்தோன்னே நமக்கு கண்ணீர் வராது, பிணியொன்று சேராது, நோய் நொடியே வராது, சேராது, கவலைப்படாது, நெஞ்சம் கலியாது சலியாது, நலியாது மெலியாது, கலியென்ற பேய் ஆடாது. எந்த பயமும் இல்லைங்க. விண்ணேறு மணுகாது, கண்ம வினை தொடராது. நமக்கு அந்த கண்ம வினையே தொடராது. முன்னாடி செய்த பாவ வினைகள் எதுவுமே தொடராது. விஷமச்சுரம் வராது. வெய்ய பூதம் பில்லி வஞ்சனை அதெல்லாம் தொடராது. பில்லி சூன்யம் இதெல்லாம் தொடராது. மாய மந்திரம் இது எதுவுமே தொடராது. விஷம் பரும் செந்து மடரா, எந்நேறு சனனங்கள் கிடையாது. இனிமேல் நமக்கு ஜனனம் கிடையாது. எந்நேறு சனனங்கள் கிடையாது. காலபயம் எல்லளவுமே இராது. காலபயம் யாரு? இந்த கூற்றுவனுக்கு. எதுவுமே கடா மேலே வந்து நம்மளை கண்ணை உருட்டி பயமுறுத்துறானே அந்த கூற்றுவன் எல்லளவுமே வராது, எல்லளவுமே இராது. இவ்வேழைக்கு இறங்கி அருள் தெய்வம் உனை அல்லாமல் இன்னதொரு தெய்வம் உண்டோ? இனிமேல் இன்னொரு தெய்வம் உண்டோ? உன்னை தவிர வேற யாருன்னா இருக்காங்களா சுவாமி முருகா? தண்ணீர் கங்கை மலை மங்கையருள் தங்கமே. இந்த கங்கை மலை அவ மலைமங்கை யாரோ? அவளுடைய அருள் தங்கமே, உமாதேவியாரின் தங்கமே, சரசகோபாலன் மருகா. புரியுதுங்களா? சரசகோபாலன்றது யாரு? திருமால். சதுரு மறைகளை தந்த பரமகுருவாய் வந்த சரவணபவ ஆனந்தனே. வேதங்களுக்கெல்லாம் விளக்கம் தந்தன. ஓமன பிரவண மந்திரத்துக்கு விளக்கம் தந்தவர் தானே முருகர். பரமகுருவாய் வந்த சரவண பவ ஆனந்தனே அப்படின்னு ரொம்ப அழகா பாடியிருப்பார். ஆக வெஞ்சமரில் அஞ்சலன வேல் தோன்றும் அந்த பாட்டு பாடியிருக்கீங்களா? நக்கீரர் எழுதியிருப்பார். ஆக
நமக்கு எப்பெல்லாம் பயம் தோன்றுதோ, கூற்றுவன் பயம் எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் அந்த வேல் வரும் அப்படின்னு ரொம்ப அழகாக முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதில் இந்த பாடல் பாம்பன் சுவாமிகள் இயற்றியது. இப்போ நம்ம வேல் விருத்தத்தில் பார்த்துட்ருக்கோம். வேல் விருத்தத்தில் என்ன சொல்லியிருக்காங்க? ஒவ்வொருவருக்கும் உடலில் உயிர் உள்ளவரை வாழ்வு, தன்னுடைய வாழ்நாளை நீட்டிக்க வேண்டும் என்பது தான் மனிதனோட ஆசை தானே. அது எப்படியாவது நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் வாழ்ந்துட மாட்டோமோங்கிறது தான் நம்மளுடைய ஆசை. அப்படி அப்படி ஆசை இருக்கும் சமயத்தில் நமக்கு ஒரு கடினமான ஒரு நேரம் வருது, கடினமான ஒரு தருணம் ஏற்படும் சமயத்தில் மனம் கலங்கும், கண்கள் மயங்கும், காது மங்கும், உடல் கலங்கி, உள்ளம் கலங்கி, என்னென்ன சுழற்சிகள் நடக்குமோ அத்தனையும் அருணகிரியார் இங்கே இந்த பாடலில் சொல்லியிருக்கார். உலகம் கலங்கிற்று, அன்றம் கலங்கிற்று, அக்னி கலங்கிற்று, அப்படி இந்த கடல்கள் கலங்கிற்று. இப்படி கலக்கங்களை சொன்னவர் அதற்கு விடை கூறும் வண்ணம் விளக்கங்களும் சொல்கிறார். முருகனின் வேல் கலக்கங்களையும் மயக்கங்களையும் நீக்கி ஞானமும் அமைதியும் தருகிறது. ஆன்மாவிற்கு அளவில்லாத நம்பிக்கை உருவாக்கும் அந்த நம்பிக்கையின் சின்னம் கந்தவேலின் வேலையாகும். அத்துணை சக்தி மிகுந்த வேலை தொழுவதே நமது வேலை என்று கூறி முடிக்கிறார் அருணகிரியார். தேங்க்யூ.